என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் இந்த 15 நாட்கள்ல உங்களுக்கு வேலை, குடும்பம், தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போறோம். இந்த பதிவானது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும். எனவே நீங்க ரிஷபராசிக்காரர்களாக இருந்தா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கணபதியை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா விஐபி, அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் வந்து அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண எனக்கு வந்து சொன்னாங்க. நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். ரிஷப ராசிக்கார நேயர்களே, அடுத்து வரும் 15 நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மே மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. 14ஆம் தேதி ரிஷபத்திற்கு இடமாறாரு. செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலையும் அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குதுங்க. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. மேலும் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் கவனமுடனும் விழிப்புடனும் செய்ய வேண்டும். அடுத்து இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதில் இந்த பதிவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. கலைனையும் வெளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க தான் ரிஷப ராசிக்காரங்க. உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 1ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதனால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்தித்து மன அமைதியை நீங்கள் இழக்க போகிறீங்க. மேலும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் வார இறுதியில் உங்களுக்கு பிரச்சனைக்கு சரியான தீர்வும் கிடைக்கும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை என கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக நீங்கள் செய்ய வேண்டுங்க. நம்பிக்கையான நபராக இருந்தாலும் கூட நீங்கள் பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. செவ்வாய் 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் மணல், ஜல்லி வியாபாரத்தில் நீங்கள் துணிச்சலுடன் ஈடுபடலாம். நிலம் வாங்கி விற்பது நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். புதன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் புதிய உயிர் உற்பத்தியாகி அனைவரையும் சந்தோஷத்தில் ஆழ்த்து போகுதுங்க. மேலும் தாய்மாமன் வழியில் சில சொத்துக்கள் கைமாறி நெருக்கடியான கட்டத்தில் உதவியாக இருக்குங்க. குரு 1ஆம் இடத்துல இருப்பதால் இரவு பகலாக நீங்கள் உழைப்பீங்க. குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறையும் செலுத்துவீங்க. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் கலைத்துறையினர் முன்னேற்றமான நிலையை அடைவாங்க. அலங்கார பொருள் விற்பனை, அழகு நிலையும் நல்ல லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சனி 10ஆம் வீட்டில் இருப்பதால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு மன நிம்மதியை கெடுக்க போகுதுங்க. ராகு 11ஆம் இடத்தில் இருப்பதால் தக்க சமயத்தில் நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கேது 5ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் போட்டிகளை நீங்கள் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. அடுத்து சிலருக்கு பணி, தொழில் சம்பந்தமாக தற்காலிக இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு தொழிலில் சற்று தேக்க நிலை கூட காணப்படலாம். எனினும் உங்களுடைய திறமையினால் அதை சிறப்பாக நீங்கள் கையாளுவீங்க. உங்கள் சொந்த விஷயங்களில் தலையிட்டு கழகம் விளைவிப்பாங்க. இது உங்களுடைய நிம்மதியை சற்று அசைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே கவலை கொள்ள வேண்டாம். அவர்கள் முயற்சி உங்களுக்கு வீணாகும். வாரத்தின் பிற்பகுதியில் தன வரவும் பொருள் வரவும் இருக்க போகுதுங்க. பெண்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீண்ட கால உபயோகத்திற்காக வாங்குவீங்க.
மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வான ஆலோசனையின்படி ரிஷபராசிக்காரர்கள் சவாலான காலத்தை நீங்கள் எதிர்நோக்க கூடுங்க. உங்களுடைய சுற்றுப்புறம் மற்றும் உங்களுடைய உறவுகள் பற்றிய விழிப்புணர்வை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். வேலை கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் வேலையில் உங்கள் திறமையை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் நிதி ஸ்திரத்தன்மையை பற்றி பேசுகையில் நீங்கள் வளர்ச்சியை காண முடியும். மேலும் ரிஷபராசிக்காரங்க ராகு செவ்வாய் சுக்கிர நன்மைகளை வழங்குவார். ரங்கநாதரை வழிபட நெருக்கடி அனைத்தும் நீங்கிவிடும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் வாரம் என்று சொல்லலாம். மேலும் உங்களுக்கு பணவரவானது அதிகரித்து காணப்படும். செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. மேலும் எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும். புதிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. புதிய ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திடுவீங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மீது அக்கறை அதிகரித்து காணப்படும். குருவின் பார்வைகளால் முயற்சி அனைத்துமே வெற்றியான பலனையை தேடித்தரப்போகுது. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் லாபத்தை தேடித்தரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி அனைத்தும் விலகிவிடும். பொருளாதார நிலையானது உயர்ந்து காணப்படும். வெளியூர் பயணம் உங்களுக்கு லாபம் தருவதாகவே அமையுங்க. அடுத்து மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால வருமானமானது அதிகரித்து தான் காணப்படும். புதிய இடம் வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. உத்தியோகம் தொழிலில் ஏற்பட்ட சங்கடம் அனைத்தும் விலகிவிடும். வருமானம் பல வகையிலும் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. மேலும் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் சிக்கல்கள் எதுவும் ஏற்படாதுங்க. சுலபமாக உங்களுக்கு வசூலாகிவிடும். தம்பதிகளுக்கு இடையே கோபம் மறைந்து சமாதானமாக இணைந்து பேரின்பம் அடைய போறீங்க. மிகவும் அன்பு காட்டும் பெண்களின் ஆதரவால உங்களுக்கு லாபமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. குழந்தைகளின் சுட்டித்தனம் மற்றும் சேட்டைகளை கண்டு மனமகிழ்ச்சி அடைய போறீங்க. தனதானிய விருத்தி ஏற்பட்டு விவசாயிகள் லாபமும் அடைவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சியும் ஏற்பட போகுதுங்க. மேலும் மனமகிழ்ச்சி அடையும். தனதானிய விருத்தி ஏற்பட்டு விவசாயிகள் அதிகப்படியான லாபத்தை அடைவாங்க. அதிகாரத்தில் உள்ளவங்க ஆதரவால பணியில பதவி உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம். சிலருக்கு குழந்தைகள் துடுக்குத்தனத்தால் தொல்லைகளும் ஏற்படலாம். பயணங்களின் போது நீங்க எச்சரிக்கையுடன் இருப்பது தான் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல இனிய வாரம் என்றே சொல்லலாம். எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு ஏற்பட போகுது. உறவினர் மூலமாகவும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலம் உங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு அடிக்கடி வருகின்ற கோபத்தை குறைத்தாலே குடும்பத்தில் குழப்பங்கள் குறைந்து காணப்படும். தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகளும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. தீயவர்கள் தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகளும் உண்டு. வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். மேலும் புதிய நண்பர்கள் சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உங்களுக்கு ஏற்பட போகுது. வியாபாரிகளுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும் வாரம் என்றே சொல்லலாம். மறுநாள் மேலதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலம் பண பலன்களை நீங்க அடைய போறீங்க. அடுத்து மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு தனவரவும் ஏற்பட போகுது. தொலைதூர பயணங்களால் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் ஏற்பட போகுதுங்க. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்காவிட்டால் நீங்கள் விபத்தில் சிக்க நேரலாம். எனவே நீங்கள் வாகனத்தில் பயணம் செய்யும் போது எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் பயணம் செய்ய வேண்டுங்க. மேலும் இடைவிடாத வேலை காரணமாக நேரத்துக்கு நீங்கள் உணவருந்தாத நிலை கூட ஏற்படலாம். மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு தொல்லைகளும் எழலாம். எனவே விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம், ஸ்திரீகளால் மகிழ்ச்சி என ஆனந்தம் தாங்க. சிலர் சுப செய்திகளில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க. அரசாங்கத்திடம் இருந்து உங்களுக்கு அனுகூலமான செய்திகளும் வந்து சேரப்போகுது. அந்த செய்திகள் உங்களுக்கு நல்ல தகவல்களாகவே வந்து சேரும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக
கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. மேலும் உங்களுக்கு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியே போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.